பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இந்த வேலையிலும் கூட தகப்பனே, லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இன்றைக்கும் எங்களோடு பேசுவீராக. உம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. தகப்பனே, இந்த இடத்துல ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும், பிரதான ஆசாரன் அவருடைய பிள்ளைகளும் எப்படி தங்கள் பாவங்களுக்காக பலி செலுத்துகிறார்கள், அவர்கள் எப்படி உடை அணிய வேண்டும், அவர்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், அவர்கள் எப்படி காணிக்கைகள் செலுத்த வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்து, அந்த வாயிலாக எங்களுக்கு பக்தி வைராக்கியத்தையும், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்யவும், அர்ப்பணிப்போடு செய்யவும் எங்களுக்கு அனைத்தையும் இன்றைக்கு 8ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் கற்றுத்தரப்போகிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். அடிமையில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையே, இன்றைக்கு லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் மோசேவை ஊழியத்துக்கு என்று அழைத்தார். மோசே மூலமாக அவருடைய அண்ணனாகிய ஆரோனை ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்துக்கு அழைத்த அவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். God calls people and God prepares people. அந்த ப்ராசஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியாது. எல்லாரும் பேசுகிற மாதிரி நம்ம பேச முடியாது. எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறது போல் பண்ண முடியாது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 7 நாள் அவன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆரோன் மட்டும் இல்லை, அவனுடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளை ஒரு முறை பார்க்கும்போது நம்ம ஒன்று சொல்லிடணும், அன்றைக்கி டாக்டராகு, என்ஜினியராகு, கலெக்டராகு, ஏதாவது ஆகு, ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஆக வேண்டும். அதான் ஃபஸ்ட்டு பிரதான கட்டளை. அன்றைக்கு ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு தேர்ந்தெடுத்தார்னா வேற எந்த பணிக்கும் அலோடு இல்லை. ஆனால் கிருபையா ஜீசஸ் வந்த பிறகு நம்மளை பல பேரை பார்ட் டைமாக கூட ஊழியம் செய்ய வைப்பார். அல்லேலூயா. அதுக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய எடுத்து காட்டு. பேதுருலாம் ஃபுல் டைம் ஒர்க்கர், பவுல் அப்போஸ்தலன் பார்ட் டைம் ஒர்க்கர் தான். பார்ட் டைமாக டென்ட் மேக்கிங், கூடார வேலையும் செய்தார், ஊழியமும் எக்ஸலண்ட்டாக பண்ணார். எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தார். காலையில் கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போயிடுவார். சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே வேலை முடியும் வந்துடுவார். 3 சபை நிறுவிட்டார். 3 சபை, 3மே பெரிய பெரிய சபை. சாயந்தரம் ட்ரெயின் விட்டு இறங்கி வீட்டுக்கே போக மாட்டார். ரயில்வே ஸ்டேஷனில் பைக் எடுத்துகிட்டு அந்த ஊருக்கு அன்னைக்கு போயிடுவார். அடுத்த நாள் வேற ஊருக்கு அப்படியே பண்ணி ரிட்டையர் ஆகி வரும்போது 3 சபைகள். அதுபோல் கர்த்தருக்கான பெரிய திட்டங்கள் நாம் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறது த கான்சக்ரேஷன் ஆஃப் த ப்ரீஸ்ட். இவன் ஆசாரியன் என்று நான் தெரிந்து கொண்டேன் என்றால், இவனை லேவியன் என்று தெரிந்து கொண்டேன் என்றால், இவன் எனக்கு மாத்திரம் சொந்தம் என்று அந்த காலத்திலே கர்த்தர் சொன்னார். He has to be consecrated. Consecrated அப்படின்னா ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு அர்த்தம். அவனை என்ன பண்ணி எனக்கு என்ன பரிசுத்தப்படு. சரி, பரிசுத்தப்படுத்துதுன்னா என்ன? எனக்கு என்ன பிரித்தெடு. அல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு எதிர்ப்பதம் அசுத்தம் அல்ல, சாதாரணம். அந்த மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார்னா அவன் பரிசுத்தமானவன். கர்த்தர் தேர்ந்தெடுக்கலாம், அவன் அசுத்தமானவன் அல்ல, சாதாரணமானவன். சாதாரணமாய் இருந்த நம்மை, காமனாய் இருந்த நம்ம தான் ஆண்டவர் கான்சக்ரேட் பண்றார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு கட்டளையாக மோசே கையில் தர போறார். இன்னைக்கு ஊழியம் ஃபுல்லாவே மோசையை வச்சு தான் பண்ண போறாரு. ஆனால் அது ஆரோனுக்கு கொடுக்க போறாரு. மோசையோட பிள்ளைங்க என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. மோசே மீதியான் தேசத்தில் போய் பெண் எடுத்தாரு. அவங்க ஒய்ஃபு, பிள்ளைங்க, சிப்போரா அந்த அம்மா பேர், அவங்க பிள்ளைங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஆறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. அவங்க பிள்ளைங்க ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா கூட நமக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு ஆனால் ஆரோனை ஆண்டவர் கால் பண்ணுறாருன்னா, ஆரோனும் அவங்க பிள்ளைங்களும் they were always present near the tabernacle of God. எப்போதும் ஆரோனும் அவங்க பிள்ளைங்களும் எங்கே இருக்கிறாங்க? சர்ச்சாண்டே இருக்கிறாங்க, ஆலயத்தாண்டே இருக்கிறாங்க. அவர் பணி. நம்ம பிள்ளைங்களுக்கு கூட ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு கூட ஒரு கம்யூனிட்டி நம்ம பில்ட் பண்ணணும், ஒரு கல்ச்சரை பில்ட் பண்ணணும், காட்லி கல்ச்சர். ஆண்டவருடைய தேவனுக்கு பயப்படுகிற ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் ஆரோனும் அவங்க பிள்ளைங்கள் இருந்திருக்காங்க, மோசஸ் இருந்திருக்காரு. அவங்க பிள்ளைங்களை பற்றி எங்கேயுமே நம்ம பார்க்கவே இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த சாப்டரில்
36 வசனங்கள் இருக்கிறது. இந்த 36 வசனத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும் நீ பரிசுத்தப்படுத்து என்பதாக பேச போகிறார். அது 5 வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். இந்த பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி செரிமனின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் நம்ம சரியாக சொல்லணும்னா ஒரு சாங்கியம். அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிற சாங்கியம். நம்ம சாங்கியன்ற வேர்டு நம்ம தமிழில் பைபிளில் சொல்ல மாட்டோம். அதை வேறு யாரோ தான் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். இல்லை, அது ஒரு சாங்கியம். அது ஒரு அவசியமான ஒரு நிகழ்வு. இட்ஸ் எ செரிமனி. ஸோ அந்த பிள்ளைகளையும் ஆரோனையும் எப்படி அந்த செரிமனிக்குள்ளே கொண்டு வரணும், சபையாருக்கு முன்பதாக இவனை ஊழியத்துக்கு அழைத்தது என்பது நம்ம மொழியில் சொல்லணும்னா பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணுறது? பிரதிஷ்டைக்கு மக்களை வர வைப்பது. இது வந்து 21ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். 22லேருந்து நம்ம தொடர்ந்து கடைசி வரைக்கும் அந்த பிரதிஷ்டையின் விழா என்று சொல்லலாம், பிரதிஷ்டையினுடைய செரிமனி என்று சொல்லலாம். அது என்ன, ஹவ் இஸ் திஸ் செரிமனி கோயிங் டு டேக் பிளேஸ், இந்த பிரதிஷ்டை எப்படி நடக்க போகிறது என்பதையெல்லாம் நமக்கு இன்றைக்கு கற்றுத்தர போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆரோன் உடைய பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா. ஆரோனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆரோனோட 4 பிள்ளைகளில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. 2 பிள்ளைகள் இறந்து போனவங்க பேர் வந்து நாதாப், அபியூ. மொத்தம் 4 ஆம்பளை பசங்க. மீதி பிள்ளைகள் பற்றி நமக்கு தெரியல. 4 பையன். நாதாப், அபியூன்றவங்க ஆசரிப்பு கூடாரத்தில் இவங்களை தான் ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. ஆசரிப்பு கூடாரம் வரைக்கும் வர வச்சாரு. அக்கினி கொண்டு போய் ஆண்டருக்கு தூபம் காட்டணும் போது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டானுங்க. ஆனால் அக்கினி கர்த்தர் கட்டளையிட அக்கினியை எங்கேருந்தோ கொளுத்தி எடுத்துன்னு போயிட்டான். உடனே ஆண்டருடைய பிரசன்னம் இறங்கி நாதாப், அபியூன்ற 2 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ ஆரோனுக்கு எத்தனை பசங்க? 2 பேர். எலியேசர், இத்தமார். இனிமே ஆரோன் அவனுடைய மகன்கள்னா எலியேசர், இத்தமார் பற்றி தான் நீங்கள் படிப்பீங்க. 2 அவுட்டு. இப்போ ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. இந்த 2 பிள்ளைங்களுக்கு தான் இப்போ இந்த நிகழ்ச்சி. இனி இவங்க கண்டினியூ ஆக போகிறாங்க. அதில் எலியேசர் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக ஆரோன்னாலே ஆரோனுக்கு அடுத்தது எலியேசர் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் அது முதல் மகன் இல்லை, 3வது மகன். முதல் 2 பிள்ளைங்க போயிடுச்சு, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது. அப்போ கர்த்தருடைய இந்த கனமான ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள், இந்த லேவியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து யூதர்கள் கையிலையும் இஸ்ரவேலர்களை ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருந்தாராம். அவரோட ஸ்ட்ரிக்டில் ஒன்று கூட நம்ம பார்த்ததில்லை. அந்நிய அக்கினியை கொண்டு உள்ளே ஓடி தூபம் காட்டினா சாவடிச்சிட்டார். நம்மளை அந்த மாதிரி சாவடிச்சார்னா 7 ஜென்மம் எடுத்தால் கூட திரும்பி வருவோமான்னு நமக்கு தெரியல. 7 × 7 49 ஜென்மம் எடுத்தாலும் வருமானு நம்ம தெரியல. கிருபையால் ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார். ஸோ த ஓல்டு ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் சன்ஸ் ஆர் கான், த தேர்ட் அண்ட் ஃபோர்த் சன். ஸோ இவங்களை நீ எனக்கென பிரதிஷ்டை பண்ணு. They are not allowed to leave the entrance of the tabernacle. இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போவே கூடாது. வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு வரோம். நானும் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், நம்ம எல்லாம் செய்கிறோம். வெளி உலகம் நிறைய நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எவ்வளோ நேரம் பைபிள் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஏதோ படிக்கிறோம். எவ்வளோ நேரம் உலகம் நம்மளை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆண்டவர் சொன்னார், இந்த இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடாது. என்னோட ஊழியத்தை செய்கிற உனக்கு உலகத்துடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடாது. ஸ்மித் விகில்ஸ்வத்தை ஒரு ஊழியக்கார் பார்க்க போனாராம். லெஸ்டர் சம்ரால்ட் என்று சொல்கிற ஒரு ஊழியக்கார். அவர் ஒரு அமெரிக்கா ஆள். லெஸ்டர் சம்ரால்ட். நம்ம ஸ்மித் விகில்ஸ்வத் ஐயா வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அன்றைக்கு 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிற காலம். ஹிட்லர் வந்து இங்கிலாந்து அடிக்க போகிறான் அப்படின்ற ஒரு நிலை வந்திருக்கு. அன்னைக்கு லெஸ்டர் சம்ரால்ட் இங்கிலாந்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ வெளிநாட்டுக்காரங்களாம் எங்கள் நாட்டை விட்டு வெளியே போங்கன்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ லெஸ்டர் சம்ரால்ட் கூட அமெரிக்காவுக்கு போயிடணும். அவர் ஊருக்கு போகணும். ஏன்னா 2ஆம் உலகப் போர் இங்கிலாந்து மேலே டைரெக்டாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஹிட்லர் வந்து ஃப்ரான்ஸை அட்டாக் பண்ணார், ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணி வராரு. இப்போ டைரெக்டாக யார் கூட சண்டைக்கு வர போகிறாரு? வெளிநாட்டவர்கள் போகணும் போது அந்த பீரியடில், அந்த கேப்பில், அந்த ஒரு மாதத்தில் லெஸ்டர் சம்ரால்ட் என்று சொல்லுகிற அந்த ஊழியக்காருக்கு ஸ்மித் விகில்ஸ்வத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சான். ஸ்மித் விகில்ஸ்வத் வீட்டுக்கு லெஸ்டர் சம்ரால்ட் போனாராம். ஒரு அந்த காலத்து வீடு. அந்த வீட்டுக்கு போய் ஒரு கையில் ப்ரீஃப் கேஸ், ஒரு கையில் கொடை, அதான் கையில் அக்கல்ல ப்ரீஃப் கேஸ், கொடை, ஒரு நியூஸ் பேப்பரோட போனாராம். போய் வீட்டு கதவை டொக் டொக் டொக்குன்னு தட்டினாராம். கதவை தந்துச்சான். ஸ்மித் விகில்ஸ்வத் அங்கே நின்று இருந்தாராம். நீ யார் எதுன்னு கூட சொல்ல.
வயசானவர், நீ தான் வானாரு. நீ யார், உன் பேர் கூட சொல்ல. த்ரோ த டெவில் அவே அண்ட் கம் இன்சைட் அப்படின்னாராம். அந்த பேப்பரை பார்த்து, இந்த நியூஸ் பேப்பர் என்ன சொல்றாரு, இந்த சாத்தானை வெளியே போட்டு உள்ளவா. செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. என்ன நடக்குது என்பது உலகத்துக்கே தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நியூஸ் பேப்பர் மட்டும்தான். அதை கூட அந்த ஊழியக்காரன் தெரிஞ்சுக்க ரெடியா இல்லை. எனக்கு வேணாம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஏறக்குறைய 3 மணி நேரம் ஸ்மித் விகில்ஸ்வர்த் லெஸ்டர் சம்ரால் இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாராம். இவரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாராம். முடிஞ்ச பிறகு 1/2 மணி நேரம் ஸ்மித் விகில்ஸ்வர்த் பைபிள் படிச்சாராம். இவரும் பைபிள் படிச்சாராம். அடிக்கடி எழுந்து வந்து தலைமையில கை வச்சு, லார்ட் பிளஸ் ஹிம், ஆண்டவர் இவனை ஆசீர்வதியும் அப்படின்னு தான் சொல்லுவாராம். திரும்பி முட்டி போட்டு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணாராம். திரும்பி 1/2 மணி நேரம் பைபிள் படிச்சாராம். இவர் தலைமையில வந்து கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு திரும்பி போயிடு. 3வது முறை பைபிள் படிச்சாராம், ஜெபம் பண்ணாராம். கரெக்டாக 3 மணி நேரம் ஆயிடுச்சு. எழுந்து போயிட்டாராம் ஸ்மித் விகில்ஸ்வர்த். அவங்க டாக்டர் வந்தாங்களா லெஸ்டர் சம்ரால்கிட்ட பார்த்து, சார் நீங்கள் லஞ்சு சாப்பிட்டு போங்க. லஞ்சு சாப்பிட கொடுத்தாங்களாம். லஞ்சு சாப்பிட்ட பிறகு டேடி ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க. நாங்கள் அவ்வளோதான். எப்படி இருக்க, ஏதா இருக்க, என்ன பண்ணுற, ஊழியம் பண்ணுறியா, ஒன்றுமே கேட்கல. ஆனால் லெஸ்டர் சம்ரால்ட் அதன் பிறகு யுஎஸ்ஏல வல்லமையான ஊழியக்காராய் பல அற்புத நடையங்கள் செய்திருக்கிறார். ஆமேன். உன்னை நான் எனக்கென்ன தேர்ந்தெடுத்தேன்னா, உன் யோசனை என்னை பற்றினதாக இருக்க வேண்டும். அதனால் செத்து போனவங்களை கூட உயிரோட எழுப்பக்கூடிய ஒரு கிருபை ஸ்மித் விகில்ஸ்வர்த் கையில் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கான்சிக்ரேஷனை பற்றி ஆண்டவர் நமக்கு பேசுகிறாரு. மகனே, நீ என்னை உனக்கென பிரித்தெடுத்து கொண்டாயா? உலகம் உன் வாசலில் வருகிறது. நீ என் வாசலில் இருந்தால் உலகம் உன்னை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல்கள் என் சபையை மேற்கொள்ளாது என்றார். ஆமென். இட் இஸ் எலாபரேட் பிக் ஈவெண்ட். மொத்தத்தையும் கூப்பிடு. என் மகனை அபிஷேகம் செய், என் மகனை ஊழியத்துக்கு என்று அபிஷேகம் செய். இவன் என் ஆலயத்தை விட்டு போக மாட்டான், என் ஊழியத்தை விட்டு போக மாட்டான், என் பணியை விட்டு போக மாட்டான் என்று மற்றவர்களுக்கு முன்பதாக இவனை அபிஷேகம் செய். அல்லேலூயா. இந்த ஆர்டினேஷன் பற்றின ஒரு மாபெரும் நிகழ்ச்சி தான் இந்த லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் இன்றைக்கு படிக்கிறோம். இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, இந்த அபிஷேகம் நம்மள யாருக்குமே கிடையாது. ராஜாக்களா ஆசார்களா தேவன் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் கிடையாது. பிரதான ஆசாரியரா ஜீசஸே இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டார். அல்லேலூயா. நம்ம இந்த பணியை செய்ய முடியாது. ஆரோன் போல கூட செய்ய முடியாது. நாதாப் அபியூ போலையும் செய்ய முடியாது. எலியேசர் இத்தமார் போலையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கவும் முடியாது. அவ்வளோ ஒரு வல்லமையான ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லலாம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே நினைவுல கூட பரிசுத்தத்தோட இந்த ஆரோனும் அவனுடைய மகன்களும் வாழ்ந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த ஆர்டினேஷன், இந்த பிரதிஷ்டை தான் படிக்க போகிறோம். த கான்சக்ரேஷன் ஆஃப் த பிரீஸ்ட். ஆசாரியர்களுடைய பிரித்தெடுக்கப்படுதல், ஆசாரியர்கள் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு படிக்கிறோம். முதல் பகுதி, இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரனையும் வரவழைத்து, கால் them, ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும் வரவழை மோசே, let them come, அவர்களை வரவழைத்து ஆசரிப்பு கூடார இடத்திலே வரவழைத்து வஸ்திரங்களையும், கவனிங்க, அபிஷேக தைலத்தையும், பாவ நிவாரணத்துக்கு ஒரு காளையும், 2 ஆட்டுக்கடாக்களையும், ஒரு கூடையிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வந்து, ஒன்றா எண்ணிக்கலாமா? ஆரோனும் அவங்க பிள்ளைங்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு வஸ்திரங்கள், அப்புறம் அபிஷேக தைலம், பாவ நிவாரணத்துக்கு ஒரு காளை, புல்லுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த இமேஜ் காட்டுறேன் பாருங்க. புல். 2 ஆட்டுக்கடாக்கள், ரேம்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கடாக்கள். ஒரு கூடையிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வர வேணும். ஆரோனும் அவங்க பிள்ளைங்க வரும்போது தனியாக வரக்கூடாது, இந்த காணிக்கையோடு வரணும். அல்லேலூயா. ஆரோனுக்குன்னு ட்ரெஸ் இருக்கு. நீங்கள் நம்ம ஆர்டினேஷன் போனோம்னா, கான்வெகேஷன் போனோம்னா, பட்டமளிப்பு விழாக்கு போனோம்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா டாக்டருங்க போடுற ட்ரெஸ்ஸு, கோர்ட்டுக்கு போனோம்னா அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, ஒரு இடத்துல ஒரு யூனிஃபார்ம் இருக்கும்ல. இந்த யூனிஃபார்ம் கல்ச்சரை முதல்ல கர்த்தர் கொடுத்ததே அவருடைய ஆலயத்தில் தான். வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது. ஆரோன் ஆசாரியர்களுடைய வஸ்திரங்களையும் அந்த இமேஜில் அவங்க காட்டுவாங்க பாருங்க. இதுதான் ஆரோனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவன் பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. ஒரு காளை, 2 ஆட்டுக்கடாக்களையும், ஒரு கூடையிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வந்து சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பதாக கூடி வர செய் என்றார். இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர். இந்த ஒண்டர்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர் உடைய அமைப்பு நாம் பார்த்தோம் என்றால், ஆசரிப்பு கூடாரம் தான் மையமாக இருக்கும். நான் அந்த இமேஜை ஐடி குரூப்பில் போடுறேன். இந்த இமேஜை மட்டும் நீங்கள் காட்டுங்க.
அதில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எந்தெந்த கோத்திரங்கள் எப்படி எப்படி இருக்கிறது, எப்படி எப்படி இருக்கணும், ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா சென்டராக இருக்கும், ஜனங்க எப்படி வந்து நிற்பாங்க, ஏதா வந்து நிற்பாங்க அப்படின்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜில் ஒரு கிராஸ் மாதிரி அவங்க கூடாரம் போடுறாங்க. பெரிய, இது ஏறக்குறைய 30 லட்சம் பேர் வசிக்கிற ஒரு இடம். இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜில் சிலுவை போன்று ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பக்கம் 3 கோத்திரங்கள் இருக்கிறது. வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு என்று 4 திசைகளிலும் 4 பக்கத்திலும் இருந்து கோத்திரங்கள் அடுக்கடுக்கா அவங்க கேம்ப். அது இந்த இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா கேம்ப் இப்படிதான் இருக்கணும். அவங்களோட பார்வை ஃபுல்லா ஆசரிப்பு கூடாரத்தை சார்ந்து இருக்கும். அவங்க காட்டுற இமேஜில் நடுவில் ஒரு புகை மாதிரி ஒன்று, ஒரு மரம் மாதிரி, ஒரு செடி மாதிரி ஒரு புகை தெரியுது பாருங்க, அங்கதான் ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. ஸோ ஒரு டைரக்ஷன்லையும் கோத்திரங்கள் இருக்கணும். ஒரு டைரக்ஷனில் பார்த்தோம்னா யூதா, இசக்கார், ஜபுலோன். மற்றொரு டைரக்ஷனில் தான், ஆசேர், நப்தலி. மற்றொரு டைரக்ஷனில் எப்ராயிம், மனாசே, பெஞ்சமின். மற்றொரு டைரக்ஷனில் ரூபன், சிமியோன், காத். ஸோ எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தா மாதிரி தான் வீடே கட்டியிருக்காங்க. அப்படியே வீடுகள்லேருந்து வெளியில் வந்து நடு மையத்துக்கு வருவாங்க, அந்த சென்டருக்கு வருவாங்க. அந்த சென்டரில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கேயும் 4 பக்கமும் வீடுகள் இருக்கு. யார் வீடு இருக்குது? ஒரு சைடு மோசே, ஆரோன் அவங்க பிள்ளைங்களோட வீடு, இன்னொரு பக்கம் கோகாத்தின் புத்திரரோட வீடு, இன்னொரு பக்கம் கெர்சோனோட வீடு, இன்னொரு பக்கம் மெராரியோட வீடு. நடுவுல ஆசரிப்பு கூடாரம். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரமாட்டாங்க, அந்த வெளியில நின்று பார்ப்பாங்க. பெரிய ஸ்ட்ரக்சர், பப்ளிக் ஸ்கொயர்னு சொல்லலாம். பப்ளிக் வந்து அங்க நிக்கணும், அங்க நின்று பார்க்க வேண்டும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். எக்காலம் தொனிக்கப்படும். இன்னைக்கு ஏங்க எல்லாரும் வந்திருக்கீங்க? ரூபன்ல உள்ள ஆண்கள் ஏன் வந்திருக்கீங்க? இசக்கர், ஜெபுலோன், தான், ஆஷேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே, பெஞ்சமின், ரூபன், சிமியோன், காத் எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லைங்க, இன்றைக்கு பிரதான ஆசாரியனையும் அவங்க பிள்ளைங்களையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்றாரு, நாங்கள் அதை பார்க்க வந்திருக்கோம். ஆமென். இவர்களை, இந்த ஊழியக்காரர்களை பப்ளிக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணு. இவன் போடுற ட்ரெஸ், இவன் பேசுற பேச்சு, இவன் பண்றதெல்லாம் என் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து எல்லாரையும் கூடி வர செய்தான். இந்த இமேஜ் அப்படியே வச்சுக்கங்க, காட்டும்போது உங்களுக்கு புரியும். அப்ப நடுவுல மைய பகுதியில மோசே இஸ்ரவேலர் அனைவரையும் கூடி வர செய்தான். எல்லாரும் வந்திருக்காங்க. கர்த்தரிட்ட காரியம் இதுவே. வரவழைத்து அவர்களை முதலாவது ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணுகிறான். இப்போ ஆசரிப்பு கூடார வாசல்ல வச்சு என்ன பண்றாரு? தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறாரு. ஆமென், குளிப்பாட்டுறார். ஸோ சுத்தமான ஜலம் ஊற்றி. ஸோ தே நீட் டு டேக் பாத், தே நீட் டு கிளியர் தெம் செல்ஃப், தே நீட் டு கிளீன் தெம் செல்ஃப். அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சுத்தம் பண்ணுகிறார். சுத்தமான ஜலம். தே நீட் டு டேக் பாத் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ஜ் க்ரௌட். பப்ளிக் செரமனி, எல்லாரும் பார்க்குறாங்க. பொதுமக்களே நீங்கள் வேறு, ஆரோனும் பிள்ளைகளும் வேறு. இவர்கள் மீது பரிசுத்த ஜலம் ஊற்றப்பட்டு இவர்கள் சுத்தமாக்கப்படுகிறார்கள், சுத்திகரிக்கப்படுகிறார்கள். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கான்சக்ரேஷன். இவர்களை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன பரிசுத்தம் என்றால் கர்த்தருக்கு என பிரித்தெடுக்கப்படுகிறோமே, அதுதான் பரிசுத்தம். நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை நம்மால் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. Now the ceremony is public, the washing of the priests. ஆரோனும் அவருடைய மகன்களும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறார்கள். நமக்குள்ள ஒரு கேள்வி எழும், ஐயா அப்போ ஆரோன் அவங்க பிள்ளைங்க மட்டும்தானா, நான் இல்லையானா? என்னாகும் 6ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் கூட அவங்கள கர்த்தருக்கு என பரிசுத்தப்படுத்திக்கலாம். அந்த விரதம் பேர் நசரேய விரதம். அல்லேலூயா. என்ன விரதங்க? நசரேய விரதம். இதே போல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இந்த பிரீஸ்டை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விரதமாய் இது கொடுக்கப்படுகிறது. ஸோ தே ஹேவ் டு பி வாஷ்ட். இவங்க பப்ளிக் முன்னாடி தங்களை தாழ்த்த வேண்டும். மோசே அவங்க மேலே தண்ணி ஊற்றி கழுவுகிறார். இந்த கழுவுகிறது எனக்கு எப்போதும் ஞானஸ்தானத்தை பற்றி தோணும். அல்லேலூயா. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொல்லுவார், தேவனுக்கு முன்பதாகும், பரலோகத்துக்கு முன்பதாகும், தேவதூதர்களுக்கு முன்பதாகும், சபைக்கு முன்பதாகும் உன்னை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே
ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று சொன்ன அடுத்த நிமிஷமே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இதைதான் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. எங்கிருந்து ஞானஸ்தான கல்ச்சர் வந்துச்சு? ஞானஸ்தானத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேசினது யோவான் ஸ்நானகன் தான். யோவான் ஸ்நானகனோடு அது போயிடல, அதை ஜீசஸ் முன்மொழிந்தார். அதை இயேசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொன்னார். சொன்னாரா இல்லையா? அவர் ஞானஸ்தானம் பெற்றாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதாகுமாரன் பசுதாவினால எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கள். இப்போ ஜீசஸ் ஒன்று சொல்லிட்ட பிறகு நம்ம மிஸ் பண்ண முடியாது. யாரு சொல்றதை நம்ம செய்யலனாலும் தப்பிச்சிக்கலாம். ஜீசஸ் சொன்னா செய்தாக வேண்டும். So every Christian has to take bath, has to clean himself, has to consecrate himself. ஒவ்வொரு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவன், கிறிஸ்து அவனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவன், கிறிஸ்துவை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறவன், கிறிஸ்துவினால் சொந்தம் கொண்டாடப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப ஆரோன் அவங்க பிள்ளைங்க மேல தண்ணி ஊத்திட்ட பிறகு இவங்க இப்ப யாருக்கு சொந்தமாயிட்டாங்க? கர்த்தருக்கு சொந்தமாயிட்டாங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு யாருக்கு சொந்தமாகறீங்க? கர்த்தருக்கு சொந்தமாகிறீங்க. So the ceremony has started. இவங்கள தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுகிறார். குளிப்பாட்ட பிறகு அவனுக்கு உள்ளங்கியை போட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் இருக்கும் பாருங்க, ஹை ப்ரீஸ்டோட ட்ரெஸ்ஸு. இந்த ஹை ப்ரீஸ்டோட ட்ரெஸ்ஸு காட்டுங்க. அதே போல் அவங்க பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ் இருக்குது. பட் ஹை ப்ரீஸ்டோட ட்ரெஸ்ஸு பாருங்க. உள்ளங்கியை போட்டு, he put upon him the coat. பிறகு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதகத்தை அணிந்து மார்பதகத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். அந்த இமேஜ் அவங்க உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த இமேஜில் உள்ள ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் நான் உங்களுக்கு இப்போ படிக்கிறேன் பாருங்க, சொல்லித்தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹை பிரீஸ்ட் கார்மெண்ட் பாருங்க, தலையில பாருங்க கோல்டு பிளேட் இருக்கு. என்ன இருக்குங்க? கோல்டு பிளேட் தலையில அது போடப்பட்டிருக்கு. அது எதற்கு என்றால் நம் தேவன் பரிசுத்தர், அவர் லார்ட் இஸ் த ஹோலி லார்ட். தலையிலே பாகை தரிக்கிறது எதுவா? என் தேவன் பரிசுத்தர். ஆமென். he put the golden plate, அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் போர்ப்பட்டம். தலையிலிருந்து வரலாமா? அல்லேலூயா. அதன் பிறகு பாருங்க, அவரோட செஸ்ட்ல 12 கற்கள் பொதிக்கப்பட்டது. 12 அவருடைய மார்பதகத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைக்கிறாங்க. வைக்கிறது மட்டும் இல்லை, அது எத்தனை கற்கள் இருக்குதா? 12 கற்கள். அல்லேலூயா. ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அதை போட்டு 12 கற்கள் அணிந்தது. 12 ஸ்டோன்ஸ். இந்த 12 கற்கள் எதற்கென்றால் 12 கோத்திரங்களை சார்ந்ததாய் இருக்கிறது. ஆமென். பிறகு அந்த காலில் அந்த ட்ரெஸ்ல உள்ள கால் கீழ்ப்பகுதியில் அந்த பெல்சோம் மாதுளம்பழம் அந்த போமோகிரானட் சொல்வார்கள். தலையில் டர்பன், அவரோட செஸ்ட் பிளேஸ், அந்த 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 அங்கி எல்லாத்தையும் போட்டு இப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இமேஜ் தான் இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொரு இமேஜில் ஹை பிரீஸ்டோட ஃப்ரண்ட் படமோ, ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும், பேக்கில் இருக்கும், அதையும் அந்த இமேஜ் காட்டுவாங்க. பக்கத்தில் இருக்கிறது அவங்க மகன்களுடைய உடை, அந்த ஒயிட் ட்ரெஸ். இதை அவன் போட வேண்டும். பார்க்கும் போதே தெரியும் வர்றது யாரு? பிரதான ஆசாரியர். இன்னொரு அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்க யாரு? ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர். இவர்களை அபிஷேகம் பண்ணு, இவர்களை அபிஷேகம் பண்ணு, இவர்களை அபிஷேகம் பண்ணு. எதில் அபிஷேகம் பண்ணு? அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணு. எதில் பண்ணும்? அபிஷேக தைலம். பரிசுத்தப்படுத்து. ஆமேன். அபிஷேக தைலத்துக்கு அப்புறம் தான் இப்போதான் விஷயம் வருது. ரத்தம் வரப்போகுது. காணிக்க கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காளை, 2 ஆட்டுக்கடா. காளை என்றால் ஆட்டுக்கடா என்றால் ராம், காளை என்றால் புல். காளையும் கொண்டு வா, 2 ஆட்டுக்கடாயும் கொண்டு வா. இந்த கான்செப்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பரிசுத்தம் பண்ணுகிறது ரத்தம். ரத்தம் தான் பரிசுத்தப்படுகிறது. ரத்தத்துக்கு தான் பரிசுத்தம் தேவை. நம்ம ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடம் என்ன? கறி வெட்டுற இடமா? மாமிசம் சாப்பிட்ற இடமா? இல்லை. அந்த ரத்தம், blood is very real. ரத்தம் மனிதனுடைய பாவத்தை ரத்தம் தான் காப்பாற்றும். பைபிளை படிக்க 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 வேற எந்த கான்செப்டும் வரல. ரத்தம் ரத்தம் ரத்தம். மனிதன் தெரியாமல் செய்த பாவத்திலிருந்து கூட காப்பாற்றுவது எதுங்க?
ரத்தம். நம்ம என்ன நினைச்சோம், தெரியாம தப்பு பண்ணிட்டா சாரி கேட்டுடலாம். என்ன பண்ணலாம்? நான் கேட்டுடலாம் இல்ல பிரதர், சாரி கேட்டா மன்னிப்பு இல்லையா? உலகம் சொல்லுது சாரி கேட்டுடலாம், இல்ல பிராய்ச்சித்தம் பணம் கொடுத்துடலாம். டேமேஜ் என்ன பண்ணலாம் இல்லையா? பணம் மன்னிப்பை பெற்று தராது, தான தர்மம் மன்னிப்பை பெற்று தராது, ரத்தம் மன்னிப்பை பெற்று தருகிறது. வெள்ளாட்டுக்கடா இளங்காளையின் ரத்தம், புல்லோட ரத்தம், வேற என்னது, ராமோட ரத்தம் பாவ மன்னிப்பை பெற்று தருகிறதுனா, இன்னைக்கு நம்ம போய் ஒரு ஆடு வெட்டுவோம், எங்க போய் வெட்டுவோம்? அப்புறம் நம்மளது கறி கடையாயிடுமே. அந்த பரிசுத்த ஸ்தலத்துல, அந்த ஆலயத்துல, அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடத்துல போய் கூட்டினாங்க. இப்ப பலிபீடமே இல்லையே, இஸ்ரவேலர்களுக்கே இல்லையே, இஸ்ரேல்லே ஆலயம் இல்லையே, இஸ்ரேல்லே பலிபீடம் இல்லையே, எப்படிங்க பாவம் மன்னிப்பு? என்றைக்கு இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தினாரோ, மனிதனுடைய பாவங்களுக்கு இனிமே ரத்தம் இதுதான், இயேசுவின் ரத்தம். அதனால்தான் நம்ம அடிக்கடி இயேசு ரத்தத்தை பத்தி பேசுறோம். திருச்சபையை புரிஞ்சுங்க, உங்க வாயில என் வாயில அதிகமாய் வர வேண்டிய ஒரு வார்த்தை இயேசுவின் ரத்தம். என்னை காப்பாற்ற போகிறது என்னுடைய ரத்தம் அல்ல, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். இது பழைய ஏற்பாடு. நம்ம நேற்று சண்டே சர்வீஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்க, பாஸ் ஓவர் என்கிற பஸ்காவை பத்தி படிச்சோம். அப்பனா என்ன பாஸ் ஓவர்னா, இன்னைக்கு விட்டுருங்கய்யா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றதுதான். அந்த பஸ்கா பண்டிகை வருஷம் வருஷம் தப்பிச்சு வந்தான், இயேசுவின் ரத்தம் வரும் வரைக்கும். இந்த வெள்ளாட்டுக்கடா இல்லங்காளையின் ரத்தம் ஆரோனையும் அவங்க பிள்ளைங்களையும் தற்காலிகமாக காப்பாற்றுகிறது, இயேசுவின் ரத்தம் வரும் வரைக்கும். ஸோ பரிசுத்த ஆலயத்தில் வந்துட்டாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி நின்ட்டாங்க, தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் போட்டாரு. எப்படி ட்ரெஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. அந்த சப்ஜெக்டை வரப்போகிற காலங்களில் நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். போட்ட பிறகு அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் எடுத்து, திஸ் இஸ் தி அனாயிண்டிங் ஆயில், அதை எடுத்து வாசஸ்தலத்தையும் அது உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி, அதிலே கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து, பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுடிகளின் தொட்டியும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி, அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அப்ப மோசஸை நினைச்சிங்களா, அபிஷேக தைலத்தை எடுத்துக்கிறாரு, எடுத்துக்கிட்டு நேரா போய் பரிசுத்த ஸ்தலத்துல கொஞ்சம் தடவுறாரா, அப்படியே வெளியே வராரு, பலிபீடத்துல கொஞ்சம் தடவுறாரு, எல்லா இடத்துலையும் தடவிட்டு ஆரோனோட தலையில கொஞ்சம் ஊத்தி பரிசுத்தப்படுத்துறாராம். தி அனாயிண்டிங் ஆயில். இந்த அனாயிண்டிங் ஆயில் எதை குறிக்குதுன்னா, கர்த்தர் இந்த மனிதனை தேர்வு செய்தார் என்றதுக்காக ஊத்தப்படுகிற ஒரு எண்ணெய். இந்த தைலத்தை வேற யாரும் மூலையாவது மோசே ஊத்துவாரா? ஆரோன் மேலதான் ஊற்றுவாரா? ஆரோன் மேலதான். ஸோ இந்த தைலத்தை ஊற்றும் போது கர்த்தர் அங்கே வருகிறார். God is choosing him. சங்கீதம் 2 சொல்லப்படுகிறது, என் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி சியோனிலே வைத்தேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஸோ அனாயிண்டிங் ஃப்ரம் காட். 2ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம் என்றால், கர்த்தருக்கு விரோதமாகும். 2ஆம் வசனம் சங்கீதம் 2:2, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகும். அல்லேலூயா. இந்த ஆரோன் அபிஷேகம் பண்றது யாருங்க? மோசே. ஆனா ஜீசஸ் அபிஷேகம் பண்றது யாருங்க? தேவன். 6ஆம் வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அப்ப ராஜாவோட தலைமையில என்ன இருக்கு? அபிஷேக தைலம் இருக்கு, அந்த எண்ணெய் இருக்கு. தட் இஸ் அபிஷேகம். இன்றைக்கு திருச்சபையே நமக்கு அபிஷேகம் எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள தலைமையில கை வைங்க. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய ஏசாயா 61 சொல்லுங்க பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷம் கூற அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்க்கலாமா? கர்த்தராகிய 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் தலைமையில வச்சு கை வச்சு சொல்லுங்க, என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்ட மக்களை நம்ம மீட் பண்ண போகணும். சிறுமைப்பட்ட மக்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகணும். ஆரோனே, பாவம் செய்த மக்கள் உங்ககிட்ட வருவாங்க, அவர்களை நீ காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அபிஷேகம். You have been called, you have been anointed to do my ministry. ஒரு முறையும் ஊழியம் பண்ணும்போது ஏனோ தானோன் பண்ணாதீங்க திருச்சபையே. என்னை அவர் அபிஷேகித்து இருக்கிறார், அதனால் தான் நான் ஊழியம் செய்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்காரு? என்னதான் அபிஷேகம், பாஸ்டர் தான் அபிஷேகம் பண்ணீங்க நினைக்கிறீங்களா? தப்பு பண்றீங்க. என்னைக்கு ஜீசஸ்க்கு உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ, அவர் வயசு பார்க்க மாட்டாரு, ஜாதி பார்க்க மாட்டாரு, நிறம் பார்க்க மாட்டாரு, கையில காசு இருக்கான்னு பார்க்க மாட்டார். அவர் அபிஷேகம் பண்ணினார் என்றால் பண்ணினதே.
அபிஷேகம் பண்ண அடுத்த நிமிடத்தில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் ஊழியத்துக்கு என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஆரோனையும் அவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணா? அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுறார். அங்கிகளை உடுத்தி, இடைக்கச்சைகளை கட்டி, குலாக்களை தரித்து, இப்ப பாவ நிவாரண பலிக்காக இதை சின் ஆஃபரிங் என்று சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. என்ன ஆஃபரிங் அது? சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து குளிப்பாட்டார், வாஷிங் சொல்லாமா. அடுத்தது வந்து ட்ரெஸ் போட்டார், ட்ரெஸ்ஸிங் சொல்லாமா. ஒன்று ஒன்றா வரலாம். வர வச்சாரு, அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? வாஷ் பண்ணிட்டாரு, அப்புறம் ட்ரெஸ் பண்ணிட்டாரு, அனாய்ட் பண்ணிட்டார், அபிஷேகம் பண்ணிட்டார். அடுத்த ப்ராசஸ் இருக்குதுங்க, ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். நம்ம கூட அபிஷேகத்தோட மட்டும் போக முடியாது. இயேசு ரத்தத்தை உச்சரிக்க வேண்டும். இயேசு ரத்தத்தை இயேசு ரத்தம் இல்லாமல் ஊழியம் கம்ப்ளீட் ஆகாது. இயேசு ரத்தம் இல்லாமல் நம்ம அழைப்பு கம்ப்ளீட் ஆகாது. திருச்சபையே இயேசு ரத்தம்ன்ற பேரை கூட ஜனங்க வாயில சொல்ல மாட்டாங்க. இது சொல்லணும்னா நம்ம வாழவே முடியாது, நம்முடைய அழைப்பு முழுமையாய் நிறைவேறாது. கூப்பிட்டாரு, ஆரோன் பெரியாள் இல்லை. குளிப்பாட்டாரு, ஆரோன் பெரியாள் இல்லை. ட்ரெஸ் போட்டார், ஆரோன் பெரியாள் இல்லை. அபிஷேகத்தில் ஆரோன் பெரியாள் இல்லை. என்றைக்கு ரத்தம் சிந்தப்படுகிறதோ அன்றைக்கு தான் ஆரோனுடைய அழைப்பு முழுமை பெறுகிறது. நம்பர் 1 இஸ் a sin offering to atone for their sins. ஆரோன் நல்லவனா? நம்ம நல்லவர்களா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க ஏத்துக்கிறீங்க? ஏத்துக்கிட்டோம். எப்படி சுத்தமாக்கப்படுகிறோம்? இயேசுவின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா. இப்ப பாவ நிவாரண பலிக்காக காளையை கொண்டு வந்தாரா? எதை கொண்டு வந்திருக்காரு? அந்த காளையோட இமேஜ் போடுங்க. ஆரோனும் அவங்க பிள்ளைங்களும் எது தலை மேல கை வைக்கிறாங்க? காளையோட தலை மேல கை வைக்கிறாங்க. கை வச்சு தம் பாவத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. இனிமே நான் செஞ்ச பாவம் எது காப்பாத்தோம்? இந்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். தப்பு பண்ணவனை அடிச்சு அவன் ரத்தத்தை சிந்துனா நம்ம எல்லாரோட ரத்தம், நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்குமா? தப்பே பண்ணாத ஆடு அடிச்சாதான் பாவ மன்னிப்பு கிடைக்குமா? தப்பே பண்ணாத தப்பு பண்ணவனுடைய ரத்தம் அவனுக்கே உதவாது. அதனாலதான் இங்க காளை வருது. ஏதாவது ஒரு குறை அவங்களால கண்டுபிடிக்கும். இந்த மாடு இருக்க, இந்த காளை இருக்க மோசமானது, துரோகம் பண்ணிருச்சு சொல்ல முடியுமா? பிறரோட லேண்ட் அபகரிச்சிச்சு சொல்ல முடியுமா? பாவங்க அப்படிதான் சொல்லுவோம். பெரிய பெரிய ஜீவங்க, பெரிய ஜீவன், வாயில்லாத பூச்சி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதுதான் அது. அந்த ரத்தம் தான் இந்த ஆரோனை காப்பாற்றுகிறது என்றால், பரலோகத்தில் இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட, எல்லா தேவதூதர்களோட மாசு மறுவற்ற இயேசு பரிசுத்த ஆடாய்தான் இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா. அது கொல்லப்பட்டது. இட் வாஸ் கில்ட். He slew it. ஒரே வெட்டு தான், சரக். தலையை வெட்டி எடுக்கணும், கழுத்தை நெரிக்கணும் இல்ல, ரத்தம் ஊத்தணுவாங்க. என்ன வர்றாங்க? ஆமா, சாதாரண மரணம் அல்ல. இன்னைக்கு வந்து வெளிநாட்டெல்லாம் தூக்கு தண்டனை கூட கிடையாது. ஸ்லோ பாய்சனிங் கொடுத்துருவாங்க, தூங்கினே செத்து போயிடுவாங்க. அது கிடையாது. It has to undergo the pain. ரத்தம் சிந்த சல ரத்தம் ஊற்ற வேண்டும். அந்த ரத்தத்தை அவன் பிடிக்க வேண்டும். நான் தான் சொன்னேன், இதுக்கு 20 லிட்டர் 22 லிட்டருக்கு மேல பிளட் இருக்கும். அவ்வளோ பெரிய காளைகள். சாதாரணமா நம்ம கண் முன்னாடி பார்க்கறதுல 12 லிட்டர் 14 லிட்டர் இருக்கும். அவ்வளோத்தையும் பிடிக்கணும். நத்திங் ஹஸ் டு பி வேஸ்டட். எல்லாம் பலிபீடத்தை சுற்றி விட்டுரும். எப்படி இருந்திருக்கும் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பாருங்களேன். இப்ப ஆரோன் சுத்தமாகறானா? ஐயா மேலெல்லாம் ரத்தம் தெரிச்சிச்சு, அப்புறம் தாங்க குளிக்கணும் நீங்க சொல்லுவீங்க. இல்ல, ரத்தம் பட்ட பிறகுதான் நாம் சுத்தமாகிறோம். உலகத்தின் பார்வையில தண்ணீரில் குளிக்கிறவன் சுத்தமா இருக்கிறான். தேவனுடைய பார்வையில் ரத்தம் எவன் மீது தெளிக்கப்படுகிறதோ அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அதனாலதான் இயேசு ரத்தத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். ரத்தத்தை எடுத்து தன் விரலினால் எங்க தெளிக்கிறாரா? பலிபீடம் வந்து வெளியே ஓப்பன் கோர்ட்லேயே இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியில உள்ள பிரகாரத்தில் இருக்கும். கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்துக்கு பிராயச்சித்தம் செய்து ஹல்லேலூயா. இந்த பிராயச்சித்தம் என்கிற வேர்டுக்கு இங்கிலீஷ்ல டு பியூரிஃபை. பிராய்ச்சித்தம் தமிழ்ல சொல்றோம். பிராய்ச்சித்தம்னா என்னவா? டு பியூரிஃபை. மீதியை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. என்ன பண்ண போறாரா? அவருடைய குடலில் இருந்த கொழுப்பு முழுவதையும், கல்லீரல், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து, காலையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியும்
பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டரித்தான். அந்த குடல், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் இங்கே சுட்டரிச்சுட்டு இந்த காலை, தோல், மீதி உள்ள மொத்த மாம்சத்தை எடுத்துகிட்டு போய் பாளையத்துக்கே வெளியில், அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கோத்திரங்கள்லாம் கூடாரம் போட்டிருக்காங்களே, அவங்களெல்லாம் விட்டு வெளியில் போயிட்டு ஒரு பரிசுத்தமான இடத்துல சுட்டரித்தான். அல்லேலூயா. பின்பு அவன் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்குட்டியே, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், காளையினுடைய ரத்தம். இந்த ரத்தம் எதுக்காக சொல்லுங்க? சின் ஆஃபரிங். சொல்லுங்க, பாவ நிவாரண பலி. சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி. அவர் சின்ஸ் ஹேஸ் டு பி ஃபர்கிவன். நம்முடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் இளங்காளையின் ரத்தம். அன்றைக்கு, இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. இந்த ஆசிரியப்பு கூடார ப்ராசஸ் படித்தோம்னா காலையிலையும் அந்தி பலி செலுத்துவாங்க, சாலையிலையும் சந்தி பலி, ஈவினிங் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, ரத்தம் சிந்தப்படுவாங்க. அப்போ நம்மளும் காலையில் என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம். நைட்டு படுக்க போகும்போது என்ன சொல்லணும்? பகல்லையும் என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம். ஒரு உன்னதமான ஒரு மருந்து, இயேசுவின் ரத்தம். வாயிலையும் இயேசுவின் ரத்தம். ஒரு தண்ணி குடிக்கும் போது என்ன சொல்லிட்டு குடிக்கணும்? இயேசுவின் ரத்தம். we need the blood of Jesus. இப்போ சின் ஆஃபரிங் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து burnt ஆஃபரிங். the burnt ஆஃபரிங் வந்து வெள்ளாட்டு கடா. பாருங்க, தகன பலிக்கு ஆட்டுக்கடாக்கை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். இப்போ எது மேலே வச்சுட்டாங்க? ஆடு மேலே வச்சு. அதுவும் கொல்லப்பட்டது. மோசே அதன் ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தில் சுற்றிலும் தெளித்து இதை சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது. அதன் தலையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான். திரும்பி குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரினால் கழுவினான். மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக தகனித்தான். இப்ப ஃபுல்லி பர்ன்ட் ஆஃபரிங். சொல்லுங்க, என்னதுங்க? பர்ன்ட் ஆஃபரிங், சர்வாங்க தகன பலி. அதுல ஒரு வேர்டு பாருங்க, கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக தகனித்தான். ஸோ இந்த பேர்னிங் ஸ்மெல்லு நமக்கு சோக்கிங்கா இருக்கும். ஒரு மாம்சத்தையே எரிச்சி அங்க நின்று முகர முடியுமா நம்மளால? முடியல. ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாய் இருந்தது என்று மோசஸ் எழுதுறாருன்னா, ஆண்டவரை ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நாங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்தோம். வரும்போது எல்லாருக்கும் மூக்கு அடிச்சிச்சு. அங்கே யாரோ ஒருத்தர் யூக்கலிப்டஸ் தைலம் எடுத்து அப்படி தேய்ச்சாங்க, அப்படி பண்ணாங்க. அந்த ஸ்மெல்லு ஃபுல்லாக வந்துச்சு. எல்லாரும் அப்பா எப்படி இருக்கு பாரு அப்படின்னு. ஒரு ஒரு டிஸ்டர்ப்டு சிச்சுவேஷனில் அந்த யூக்கலிப்டஸ் எப்படி இருக்கு? சுகந்த வாசனையாக இருக்கு. மனிதன் பாவம் செய்து பூமியை கெடுத்து கூட்டிசவராகி இருக்கும்பொழுது இந்த பூமியிலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது. ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்கிற ஸ்மெல். பிதாவை இவர்களை, அந்த ஸ்மெல்லு தான் இயேசு கொடுத்தார். பிதாவை இவர்களை மன். இந்த ஆடோட ரத்தம் ஆண்டவர் முகர்றாருன்னு நான் யோசிக்கிறது என்னன்னா, என் பாவம் மன்னிக்கப்பட்ட ஸ்மெல் அது. ஆரோன் திருந்திட்டான், ஆரோன் காப்பாற்றப்பட்டான். ஆரோன் அவங்க பிள்ளைங்களும் இயேசுவின் ரத்தம் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் சொல்ல சொல்ல பிதாவை தேவன் மகிழ்ச்சி ஆகிறார். என் பையன் திருந்திட்டான், என் பையனோட கெட்ட ரத்தம் ஆயிடுச்சு, திருந்திருச்சு. என் பையனுக்கு பிடிச்சிருந்த ஜலதோஷம் என்ன இருந்துச்சு? இதை ஜலதோஷம் சொல்லக்கூடாது. என்ன தோஷம்? பாவதோஷம். நீங்கள் அந்த யூக்கலிப்டஸ் ஆயிலோட ஸ்மெல்லு, அந்த தைலத்தோட ஸ்மெல்லு அந்த பஸ்ஸில் உள்ள எல்லாருக்குமே ஒரு ரிலீஃப் கொடுத்தது போல இந்த இரத்தத்தின் வருகிற இந்த சுகந்த வாசனை பரலோகத்துக்கே ஒரு ரிலீஃப் கொடுக்கிறது. ஆரோன் தப்பித்தான் என்று. அல்லேலூயா. மற்ற ஆட்டுக்கடா மொத்தம் 2 ஆடு கொண்டு வருவாங்க. அவன் குமாரர்களை வைத்தார்கள். இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து இந்த ஆடோட ரத்தத்தை எடுத்து எங்க பண்றாரு? ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிலும் வலது காலின் பெருவிலும் பூசினான். அதே போல அவருடைய பிள்ளைகளுக்கும் பூசினான். இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து திரும்பவும் கொழுப்பையும் வாளையும் எல்லாவற்றையும் எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியிலே புளிப்பில்லாத அப்பங்களோடு கூட அதில் ஒன்றை எடுத்து அதோடு கூட வைத்து முன்னம் தொடையும் வைத்து அதில் ஆரோனுடைய உள்ளங்களில் அவனுடைய குமாரோட உள்ளங்களில் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாற்றார். என்னன்னா, ஆரோனை ஆண்டவர் ஏற்றுக்கணும்னா இந்த ஆடோட ரத்தம் அங்கே இருக்கணும். ஆரோனை ஆண்டவர் ஏற்றுக்கல, இந்த ஆடோட மாம்சத்தையும் இந்த புளிப்பு இல்லாத அப்பத்தையும்.
அதனால தான் ஹோலி கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் ஹோலி கம்யூனியன் நான் சாப்பிட்றேன், தப்பிக்கிறது நான். இயேசு இந்த பூமியில் வரும்போது அப்பத்தை எடுத்து பிட்டு சொன்னது உங்களுக்காக பிற்கப்படுகிறவருடைய சரீரம், இதை புசிக்கிறவன் என்னாலும் பிழைப்பான், என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்ப ஆரோன் வந்துட்டான், ஆரோன் அசைவாட்டுறான்ல, ஆரோன் எதை அசைவாட்டுகிறானோ அதுதான் பெரியது. அல்லேலூயா. எதை அசைவாடுகிறார் பாருங்க. ஆரோனு கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த ஒன்னொன்னா எடுத்துப்போம். செகண்ட் ஆடுலேருந்து வரலாம் பாருங்க. பின்பு ஆரோனையும் அவருடைய குமாரனையும் அழைத்தான். செகண்ட் 22ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். பின்பு பிரதிஷ்டை செய்யப்படுவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை, ஃபர்ஸ்ட் இளங்காலை வந்து சின் ஆஃபரிங், அவன் பண்ண தப்புக்கு. அப்புறமா 2 ஆடுல ஒரு ஆடு வந்து பர்ன்ட் ஆஃபரிங், ஃபுல்லாக எரிச்சிட்டாரா. இந்த 3ஆவதா வர ஆடு வந்து பிரதிஷ்டைக்குரிய இந்த ஆடு, இந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதையும் கொண்டாங்க. அது தலைமையில் என்ன பண்ணிட்டாங்க, கை வச்சுட்டாங்க. ரத்தத்தை எடுத்து, இந்த ரத்தத்தை எங்க தடவுறாங்க, ஆரோனுடைய அந்த காது ரைட் இயரை பிடிச்சி இழுங்க, சும்மா இழுங்க. பைபிள் படிக்கும்போது அப்பதான் புரியும். 3ஆவது ஆடோட ரத்தம் எங்க தேய்க்கிறாங்க, காதின் மடல். இதுதான் மடல், ஃபுல்லாவே மடல் நினைக்கிறேன், ஃபுல்லா தேய்ச்சிட்டாங்க. இப்போ ஆரோனோட காதுல பார்த்தா என்ன இருக்கும், ரத்தம் இருக்கும். ஆரோனே, இனிமே உன் காதுல கூட, காது வழியா நீ கேட்ட பாவத்தை கூட எது கழுவுச்சு, இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. காது முக்கியமான ஒரு உறுப்பு. நமக்கு தேவையில்லாதெல்லாம் நைஸா கேட்போம், வேற எங்கேயோ இருக்கிறது போல. இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது. வலது கையின் பெருவிரல், ஏன் வலது, டாமினன்ட் ஹேண்ட், டாமினன்ட் ஃபிங்கர், தடவு. கால் பெருவிரல், நடந்தது. ஆமென். என் ராஜாவோட தலையில முள் கிரீடம் வச்சு ரத்தம் வர வச்சாங்க, வந்துச்சு. காது வழியாக தான் வழிஞ்சு வந்துச்சு. வலது கையிலையும் இடது கையிலையும் ஆணி அடிச்சாங்க, வலது கால்லையும் இடது கால்லையும் ஆணி அடிச்சாங்க, வந்தது. பிள்ளைங்களோட வலது ரத்தத்தை பூசினான், எல்லாரும் பூசி. கொழுப்பையும் வாளையும் குடலில் மேல் இந்த கொழுப்பு உதயம், கல்லீரல் மேல் இந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய் கொழுப்பையும் வலது முன்னும் தொடையும் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லாத அப்பங்களின் குடையில் உள்ள புளிப்பில்லா அதிரசத்தை ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேல் முன்னந்தொடையின் மேல் வைத்து அவைகள் எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரனுடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் வழியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டினான். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர்கிட்ட காட்டுறாங்க, ஆண்டவரே இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். பிரதர் சிஸ்டர், இவ்வளோ தூரம் பேசுகிறோம், சப்ஜெக்ட் புரியல தெரியுமா? என்னப்பா, ஒரு மாடு கொண்டு வந்து ஃபுல்லாக அப்படி பண்ணுறீங்க, பாதி பலிபீடத்தில் இருக்கிறீங்க, பாதி எங்கே எடுத்து வெளியில். இந்த ஆடு, முதல்ல உள்ள ஆடை, அந்த ரத்தத்தெல்லாம் பலிபீடத்தை சுற்றி ஊற்றிட்டு அதை கொளுத்துறீங்க. இந்த 3ஆவது ஆடை எடுத்துகிட்டு வந்து அந்த ரத்தத்தெல்லாம் பிடிச்சி, இல்லை ஏறக்குறைய 8லேருந்து 12 லிட்டர் இருக்கும் ஆடுக்கு. அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து இவன் காது மேலே ஊற்றி, எல்லாரும் காதுலேயும் ஊற்றி, காலில் ஊற்றி, அந்த கறி ஃப்ரெஷ் மீட்டை எடுத்து கையில் கொடுத்து அசைவாட வைக்கிறீங்களப்பா. என்னப்பா பொக்கேவாப்பா கொடுக்குறீங்க நாங்கள் பண்ணுறதுக்கு? இல்லை, பொக்கே கொடுத்து பண்ண சொன்னால் பண்ணலாம். எதை கொடுக்குறாரு? மாலையா கொடுக்குறாரு. ஆடு ரத்தம் அப்படியே ஊத்துது. ஃபுல்லி ட்ரெஸ்டு பர்சன். இந்த ரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. எடுத்து பண்ணிட்டு அசைவாட்டின பிறகு இதையும் போட்டு பர்ன்ட் ஆஃபரிங் பண்ணு, இதையும் சர்வாங்க தகன பலி ஆயிடு என்று சொல்லி இது கர்த்தருக்கு பலியிட்டாச்சு. ஒரு சின் ஆஃபரிங், ஒரு பர்ன்ட் ஆஃபரிங், ஒரு பிரதிஷ்டைக்கான ஆஃபரிங் டு கான்சிக்ரேட், இவனை பரிசுத்த பண்றது. இப்ப தாங்க இவரோட பிரதிஷ்டையே முடியுது. என்னென்ன பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். அவரோட வர வச்சாரா? வர வச்ச பிறகு வாஷிங் பண்ணாரா? வாஷிங் பண்ண பிறகு ட்ரெஸ்ஸிங் பண்ணாரா? ட்ரெஸ்ஸிங் பண்ண பிறகு அனாயிட்டிங் பண்ணாரா? அபிஷேகம் பண்ண பிறகு 3 பலி. ஃபஸ்ட்டு அந்த இளங்காலையோட ரத்தம், 2வது ஒரு ஆடோட ரத்தம், 3வது ஆடோட ரத்தம் எடுத்துட்டு ஆண்டவர் முன்னாடி அசைவாடிட்டு எல்லாத்தையும் கொளுத்திட்டு இப்போ இவனுங்களை சாப்பிட வைக்க போறாரு. என்ன பண்ண போறாரு? சாப்பிடு. மார்கண்டத்தை எடுத்து, த செஸ்ட் பீஸ், அதை அசைவாட்டி மோசே கையில் கொடுக்க போறாங்க. யார் கையில் தர போறாங்க? மோசஸ் தான் இப்போ லீடர். ஆரோனை யார் அபிஷேகிச்சது? மோசே. ஆமேன். கொடுத்து மோசே அபிஷேக தைலத்தில் பலிபீடத்தின் மேல் இந்த ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் வஸ்திரங்கள் மேலும் குமாரன் மேலும் வஸ்திரங்களை தெரிவித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். பின்பு மோசே ஆரோன் அவன் குமாரன் நீங்கள் நோக்கி இந்த மாம்சத்தை
ஆசரிப்பு கூடாரத்தில் வேவித்து ஆரோனும் குமாரனும் அதை புசிப்பீர்களாக இந்த கட்டளை எடுத்தபடியே அங்கே அதையும் உங்களை பிரசுத்தப்படுகளுடைய கூடையிலே இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியில் சுட்டரித்து பிரதிஷ்டையின் நாட்கள் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாளாலும் நீங்கள் பிரதிஷ்டை படுத்தப்படுவீர்கள். ஸோ இந்த ப்ராசஸை 7 நாள் பண்ண போறார். மோசைக்கு கொடுத்ததை யாருக்கு கொடுத்துட்டாரு? ஆரோனுக்கு. அந்த ஆரோன் அந்த ஒரு ஆடோட மார்கண்டம் பீஸ் என்ன பண்றாரு? வேக வச்சு சாப்பிட்றாரு. அந்த அப்பத்தெல்லாம் சாப்பிட்றாரு. இந்த இடத்த விட்டு வெளியே போக கூடாது. வீட்டுக்கு போக ஃபுல் டைம் ஒர்க்கு. இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆரோனும் அவன் பிள்ளைகளும் இதை செய்தார்கள். ஈட்டிங் இஸ் ஸ்டில் கான்சிக்ரேஷன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஈட்டிங் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் கான்சிக்ரேஷன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், அது ஐக்கிய பந்தி என்று சொல்லுகிறோம். ஆனால் திருவிருந்து என்ன சொல்றோம்? பரிசுத்த பந்தி என்று சொல்லுகிறோம். என்ன பண்றோம்? ஒரு பிரெட் எடுத்துக்கிறோம். இது என்ன சொல்றது? எனக்காக பிற்கப்படுகிற இயேசுவின் சரீரம்ட்டு பத்திரமா பயபக்தியா எடுத்து சாப்பிட்றோம். இல்ல, பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்லியிருப்பார், நான் இதை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்றின இரவு என்ன செய்தார்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருப்பார். பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 11 பவுல் தான் இந்த பந்தியை பற்றி எக்ஸலண்டா சொல்லியிருப்பார். பாருங்க, ஜீசஸ் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக என்னங்க செஞ்சாரு? சாப்பிட சொன்னார். எதை சாப்பிட சொன்னார்? என் மாம்சத்தையும் சொல்லுங்க, என் ரத்தத்தையும். பாருங்க, 1 கொரிந்தியர் 11 சொல்லியிருப்பார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இப்ப திருவிருந்து என்பது யார் கையில கத்துக்கிட்டோம்? கர்த்தரிடத்தில். என்னவெனில், படிக்கலாமா? 23 வசனம், கர்த்தராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். டேக் ஈட். ஆரோன், எஸ் சார். எலியேசர், எஸ் சார். இத்தமார், எஸ் சார். டேக் ஈட், எடுத்து சாப்பிடு, இது பரிசுத்தமானது. ஹோலி கம்யூனியன் பரிசுத்தமானது. ஏனோ தானோ நம்ம எடுக்க முடியாது. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நீ உன் மனதை ஆயத்தப்படுத்து. இவரே சொல்லியிருப்பார், இப்ப சொல்ல போறார் பாருங்க. அபாத்திரமாய் ஒருவனும் இதை பானம் பண்ண கூடாது. 29 வசனம், எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நினைத்து அறியாதிருந்தால் தனக்கு ஆக்கினை வரும்படி போஜனம் பண்ணுகிறான். சாப்பிட்டுவாரா ஆரோனும் அவங்க பிள்ளைங்களும் அபாத்திரமா போய் சாப்பிட்டுருவாங்களா? குளிக்காம சாப்பிட்டுருவாங்களா? அந்த ட்ரெஸ் போடாம சாப்பிட்டுருவாங்களா? என்ன ஆவாங்க? சத்து போயிடுவாங்க. Holy communion is very important. It is holy. அது பரிசுத்தமானது. அதே போல தான் சோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார். போஜனம் பண்ணின பின்பு 25 வசனம், பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. ஆரோனியும் அவங்க பிள்ளைங்களும் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஆனா உடம்பெல்லாம் என்னத்தான்? ரத்தம். இப்போ திரும்பி போய் குளிக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கணும், காய வைக்கணும். ஆனா இயேசு ரத்தம் அப்படி கிடையாது. குளிக்கவே வேணாம். அந்த ரத்தம் எல்லாவற்றையும் காட்டிலும் நம்ம பரிசுத்தப்படுத்து. ஒரு நாளும் பிளட் ஸ்மெல் வரல. ஜீசஸ்க்கு தெரியும் பிளட் ஸ்மெல்லாம் என் பிள்ளைங்க பயந்துருவாங்கன்னு. ஆனால் ஆரோனும் அவங்க பிள்ளைங்களும் செஞ்சாங்க. ஹோலி, ஹோலி. பிளட் மேக்ஸ் பீப்புள் ஹோலி. பிளட் மேக்ஸ் பீப்புள் டு கோ டு ஹெவன். வாட் இஸ் தட் பிளட்? த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நவ் கம்ஸ் த ஃபெலோஷிப். இந்த ப்ராசஸ் வந்த பிறகுதான் ஆரோனும் ஆண்டவர் என்ன பண்றாங்க? இணையறாங்க. இனிமே ஆரோன் என்னுடைய ஊழியக்காரன். நீங்க கூட தலைமையில கை வைங்க. இயேசுவின் ரத்தத்தை சொல்லி பிதாகையில இணைங்க. இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எழுந்திருங்க, நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். லீதாலா பாஷாதாரா காதாராபா ஷேரேரேரே. பண்டு ஆசாரியர்கள் பலிபீடத்தின் முன்பாக தன்னை அர்ப்பணித்து அப்படியே தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆமென். என்று நமக்கு பலிபீடம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வாரி சிலுவை தான். ஆமென். கல்வாரி சிலுவை தான் நம்முடைய பலிபீடம். அந்த பலிபீடத்துல நாம் நிற்கிறதா நாம் நினைத்துக் கொள்வோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய ரோகங்கள், நம்முடைய கசப்புகள், விரோதங்கள் எல்லாவற்றும் எப்படி அந்த காளை ஆகிய காளை மேல கைகளை வைத்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, நமக்காக அடிக்கப்பட்ட ஒரே ஆட்டுக்குட்டி, ஒரே காளையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
ஆண்டவர் சந்நிதிக்கு முன் வந்திருக்கிறோம். ஆண்டோட பிரசன்னத்து முன் வந்துக்கிறோம். நான் இதயத்தை தாழ்த்தி அப்படியே ஆண்டோட ஒப்படுக்கலாமா? பலிபீடத்தில் என்னை பரணி பறக்கின்றேனே இந்த வேளை, அடியேனே திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனே திரு சித்தம் போல ஆண்டு நடத்தி. எல்லாம் சேர்ந்து சொல்ல, கல்வாரி கல்வாரி நம்பினே கண்டுவிரை ஓடி வந்தேன், கல்வாரி நம்பினே கண்டுவிரை ஓடி வந்தேன், கழுவும் திருரத்தாலே கருணீக இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கருணீக இருதயத்தை. நீரன்றி நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சிற்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, நீரின்றி என்னாலே பாரில் அப்பா ஏதும் நான் செய்திட இயலே, சிற்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய். எல்லாம் கைகளை உயர்த்தி கல்வாரியின் பாண்டினையே கண்டு விரைந்தோடி அப்பா, கல்வாரியின் பாண்டினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தாலே கருணீக இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கருணீக இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கருணீக இருதயத்தை. எங்களுக்காக கல்வாரி அடிக்கப்பட்டீரப்பா, ரத்தத்துக்கு நன்றி அப்பா, பலிகளுக்கு நன்றி, உங்களுக்கு கிருபைக்கு நன்றி ஆண்டவரே சப்பா, உங்க பிரசன்னத்துக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக வாதிக்கப்பட்டீரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறப்பா. எங்களை நேசிக்கிறவரப்பா, இன்னும் மட்டும் எங்களோட பேசின தேவனப்பா, இனியும் எங்களோட நீர் பேசுங்கப்பா, நீங்களை அசைவாடுங்கப்பா, நீர் மகிமையா நீர் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே சபையை நோக்கி செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி. ஆமென். அந்த ஆசாரியர்களுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார், மோசே மூலமாக தான் கொடுக்கிறார். மோசே இந்த ஆசாரியர்களை செய்ய வேண்டும் என்று மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்று கூட நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளுக்கு அநேக கட்டளைகளை நம்முடைய ஊழியக்காரர் மூலமாக நமக்கு சொல்லியிருப்பார். மகனே மகளே, நீ எனக்கு ஊழியம் செய்ய வேண்டாமால் இதை செய்ய வேண்டும், மகனே நீ எனக்கு ஊழியம் செய்ய வேண்டாம் இதை செய்ய வேண்டும் என்று அநேக காரியங்கள் நம்ம ஆசாரியர் மூலமாக தேவன் நமக்கு சொல்லியிருப்பார். ஆமென். ஆண்டவர் எப்படி மோசே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதே போல நாம் ஊழியம் செய்ய வேண்டாம், நமக்கு மேல ஆண்டவர் ஆவிக்குரிய தகப்பனாக நம்முடைய ஊழியக்காரரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்.
நாம் அவருடைய கட்டளைகளை ஒரு சில நேரத்துல நம்ம கேட்போம். ஆனா என்ன உட்பட ஒரு சில நேரத்துல நம்ம அசதியான விட்டுடுவோம். ஐயோ இதெல்லாம் எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கர்த்தர் நம்மள பார்த்தா கேட்டு, மகனே மகளே, உன் ஆசாரியருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? நான் அந்த ஆசாரிகளை அவர் சுயமா சொல்லவில்லை, நான் அவளோடு பேசியதானே சொல்கிறேன். உன்னுடைய ஆசாரியர் கட்டளைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா என்று கர்த்தர் நம்மோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு சில நம்ம கண்ணில் மூடி யோசிச்சு பார்ப்போமா? எத்தனை கட்டளைகள் ஆண்டவர் ஆசாரியர் மூலமாக நம்ம சொல்லியிருப்பார். ஆனா நம்ம அதை முடியாதுன்னு சொல்லிட்டு அநேக நேரத்துல நம்ம அசதியாக நாம் சென்றிருப்போம். அநேக நேரத்தில் நாம் அதை சற்று குறைவாக கவனமாக எடுத்துக்கொள்வோம். பிணிகாண்ட சொல்ல, மகனே உன்னுடைய ஆசாரியர்கள் சொல்லும் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியே என்று கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம ஆசாருடைய கட்டளை நம்ம சீரியஸா எடுத்துக்காம, ஆசாருடைய கட்டளை நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம கேட்காம இருந்தா, இன்னைக்கு கர்த்தர் இடத்துல நம்ம ஒப்புருவாங்க. ஏசப்பா சாரிப்பா, உங்க ஆசாருக்கு சொல்லு பேச்சு நான் நேரத்துல கேட்காம இருக்கப்பா. இப்ப நான் மற்றவங்க சொல்ல அட்வைஸ் கேட்கிறப்பா, ஆனா உங்களை ஆசாரிகள் மூலம் வருகிற கட்டளைகளுக்கு நிறைய நேரத்துல கீழ்ப்படிய மாட்டேறப்பா. என்ன ஒரு மன்னிங்க, என்ன கழுகு ஆண்டு சமுதிரம் கேட்கலாமாப்பா. எங்களை நான் அர்ப்பணிக்கிறப்பா. ஆவியானவரே எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறப்பா. அப்பா எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறப்பா. ஆவியானவரே நம்ம ஜெபிக்க போறோம். நமக்காக ஜெபிக்க போகிறோம். கண்ணில் மூடி நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே சப்பா, உங்க ஊழியத்துக்கு எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரே உங்க ஊழியத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனப்பா. ஒரு நாள் அது சின்ன ஊழியமா இருக்கலாம், பகுதி நேரமா இருக்கலாம். ஏதோ ஆண்டவர் நம்ம கொடுத்த ஊழியங்களை நம்ம அப்படியே நம்ம ஆண்டவர் சொல்ல போறேன். ஏசப்பா நான் செய்யற ஆண்டவர்ப்பா, உங்க கட்டளைகளை நான் என்ன கீழ்படுகிறப்பா. நீங்க ஐயாண்ட நீங்க ஜெபித்துக் கொள்ள நீங்க வரிசையா நம்ம நிற்கலாம். ஆசாரியர் நமக்கு மேல நம்மளுக்கு எண்ணெய் வைத்து நம்மளுக்கு விசேஷமாக ஜெபிப்பார். அபிஷேகப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை அமப்பா. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் பெற்று மாமேசம் சாக தேவாருள் செய்குவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டு பெற்று மாமேசம் சாக தேவாருள் செய்குவே.
அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசிலே வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். திருச்சபையே, என் கையில் இருக்கிறது அபிஷேக தைலம். இது உங்களை பரிசுத்தப்படுத்தும். இது மாத்திரமல்ல, இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். இயேசு ரத்தத்தை வாயில உச்சரித்துக்கிட்டே வாங்க. இந்த அபிஷேகம் தைலத்தை உண்மையாகவே கர்த்தர் உங்கள் மீது இறக்க போகிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். சொல்லுங்க, என்னை ஆரோனை போல அபிஷேகித்திருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் மூலமாக என்னை கர்த்தர் ஆரோனை போல அபிஷேகித்திருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் மூலமாக கர்த்தர் என்னை ஆரோனை போல அபிஷேகித்திருக்கிறார். இன்னொரு முறை கூட, இயேசுவின் ரத்தத்தினாலே கர்த்தர் என்னை ஆரோனை போல அபிஷேகித்திருக்கிறார். இதோ இந்த அபிஷேக தைலம். அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆரோனை அபிஷேகம் பண்ணும்போது, ஆரோனுக்கு 82 வயசு. உடல்ல பலன் கிடையாது, ஒரு பெரிய ப்ரொஃபைலும் கிடையாது. சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன். அவன் கையில் இருந்தது வெறும் கோல் மட்டும்தான். என் மகனே, உன்னிடம் திறமைகள் இல்லை என்று வருத்தப்படாதே. இன்றைக்கு வேதத்திலே அதிகமாய் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவர்களில் ஒரு தலைவனாய் ஆரோன் இருக்கிறான் என்றால் அவன் தலையின் மேல் இருந்த அபிஷேகம். இன்றைக்கு நீ எதிர்பார்க்கிற படிப்பு உன்னிடம் இல்லாமல் போகலாம், எதிர்பார்க்கிற பணம் இல்லாமல் போகலாம். அந்த கர்த்தருடைய அபிஷேகம் உன் தலையின் மீது இருக்கிறது. என் மகனே, நீ புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. அநேக ஜாதிகளை கர்த்தருக்கென சொந்தமாக்கு. உன்னை விட்டு எது எடுபட்டாலும் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குதான் இந்த அபிஷேகம். This anointing that you have received from God will not leave you. The anointing will not leave you. It will strengthen you to do all the works that God has called you to do. என் மகனே, நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உன்னிமித்தம் எதையெல்லாம் தேர்வு செய்திருக்கிறாரோ அத்தனையும் செய்யத்தக்கதாக இந்த அபிஷேகம் உன்னை நடத்தும். இந்த அபிஷேகம் உன்னை கைவிடாதிருக்கும். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். நீயும் உன் மகன்களும் நீயும் உன் குடும்பத்தாரும் கர்த்தருடைய சந்நிதியில் நித்தமும் கர்த்தருக்காக ஆராதனை செய்யத்தக்கதாக இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாங்க அந்நிய பாஷை பேசலாம். The power of God, the glory of God, கர்த்தருடைய மகிமை. சந்தர பதல பதர பதல பதர பதல பதர பதல பதர பதல பதர பதர ரேதல கதர பதல பதர பதல பதர பிரிபி ரீதல கதர பதல பதர பதர பதல சதர தல பதர கதர பதல பதர தல பதல பா கரதர பதர 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 ரீதர பதர பதர கதர பதர பிரிபி. அபிஷேகம், 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 அபிஷேகம். ஆரோனுடைய தலையின் மேல் வார்த்த அதே அபிஷேகம். அபிஷேக தைலத்தினால் கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வைத்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். இந்த அபிஷேகம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசுவின் ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசுவின் ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. அபிஷேகம் தைலம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. Thank you Jesus. 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 அந்த அனாயிண்டிங் அப்படியே விட்டுறாதீங்க. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு பகல் போது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. வீட்டுக்கு போகும்போது பேசிட்டு போங்க, பைக்ல போகும்போது பேசிட்டு போங்க. அடுத்த நமக்கு ஊழியங்கள் இருக்க, அந்த ஊழியத்தெல்லாம் போகும்போது அபிஷேக தைலத்தை விடாதீங்க. கர்த்தர் உங்கள் மூலமாய் பல பேரை தொட போகிறார். நீங்க தொடுகிற மக்கள் அபிஷேகம் பெற போகிறார்கள். கர்த்தர் உங்கள் மூலம் பலரை தொட போகிறார். அவருடைய ராஜ்யம் பெருக போகிறது. சரீர பலவீனங்கள் மறையத்தக்கதாக 82 வயதுக்கு மேல் உள்ள ஆரோனை தொட்ட எங்கள் தேவன் எங்களையும் தொட்டு பலப்படுத்தினார். கோடி நன்றி. அபிஷேகத்தோடு புறப்பட்டு போகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கோடி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். இந்த எண்ணத்தோடு போங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஷாலோம்.
கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.